Hi, welcome back. Viewers, welcome back to my channel, Vinchera. கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் ரிவர்சல் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துலாம். அதில் கரெக்டாக ஆப்ஷன்ஸ் இப்போ கண்டினியூஷன் மார்க்கெட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரேடை ஆக்குரேட்டாக எடுக்கலாம்னு இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி 27th June. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா நிஃப்டி எஸ்டர்டே கொடுத்த சிக்னல் கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் போகும்போது நமக்கு கரெக்டாக ஆப்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டை உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது நிஃப்டி சிக்னல் எஸ்டர்டே கொடுத்த சிக்னல் தான் கண்டினியூஷன் போட்டிருக்காரு. இந்த கிரீன் கலர் அப்பாரோ தான் நம்ம சாஃப்ட்வேருக்கு பை சிக்னல். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 வெர்ஷன் தான். இதுதான் இதுக்கு முன்னாடி 8 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேக்காக அப் டவுன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஆக்குரேட்டாக ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ எஸ்டர்டே பார்த்துட்டா மார்னிங்லேயே மார்க்கெட்டே நல்லா பை போட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கொஞ்சம் டவுன் வந்தது. இந்த போர்ஷன் நம்ம ஸ்கால்பிங் என்னாச்சுன்னா 1 minute ட்ரேடில் உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கிற மெத்தட் தான் ஸ்கால்பிங். அதில் மினிட் வைஸ் M1 M5 M15 அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இருக்கும்போது அந்த 1 to 5 தான் இன்ட்ராடேக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்த டைம் ஃப்ரேம் பொசிஷனல் ட்ரேடுக்கு தான் யூஸ் பண்ணலாம். 2 days 1 week 1 monthக்கு மேலே அதுக்கு 1 month அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம் வைக்கும்போது உங்களுக்கு ட்ரேடு எல்லாமே டிஃப்ரெண்ட். எல்லா டைம் ஃப்ரேமும் ட்ரேடு டிஃப்ரெண்ட் தான். அதில் 5 minutes தான் இன்ட்ராடேக்கு வைக்கணும். 1 minute ஸ்கால்பிங் தான். இப்போ ஸ்கால்பிங் பார்க்கும்போது ஆப்ஷனில் மார்னிங் லெவலில் அப்ராக்சிமேட் 11 o'clock முன்னாடி ஆப்ஷனில் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ எஸ்டர்டே பார்க்கும்போது மார்க்கெட்டு நல்லா பை போயுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தது. அப்போ இந்த செல் போர்ஷன் இவிடுந்து கொஞ்சம் டவுன் இறங்கிது. அந்த மார்க்கெட் டவுனில் அந்த 5 minutes அந்த செல் கூட சிக்னல் கன்ஃபார்ம் ஆகலையே. அது ஆனால் உங்களுக்கு 1 minute விட்டு ட்ரேடு கிடச்சிருக்கு. 1 minute அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறிட்டா நல்லா மேலே போச்சு. அப்போ மார்னிங்கில் ஒரு 11 o'clock முன்னாடி உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும். மினிட் வைஸ் சார்ட்டும் கம்பேர் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்போ நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒரு சிக்னல் வரும்போது நம்ம சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் அலர்ட் கொடுக்குமே. இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டில் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குமே. அதே மாதிரி இந்த பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வருமே. அதே மாதிரி சிக்னலுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே டைம் கொடுக்க என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டு கீழே 40 points டார்கெட் கீழே கொடுத்துருக்கேன். 1 minute 20 points தான். அந்த மாதிரி 3 targets கீழே போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம். இப்போ இதை செல் சிக்னல் பார்த்துட்டா இந்த கேண்டில் கலர் ரெட் அல்ல கீழே ரெட் அல்ல அதை ரெண்டு அந்த ரெட்டு கன்ஃபர்மேஷன் சேமாக வரும்போது தான் என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பை வந்ததுக்கு அப்புறம் கேண்டில் கிரீன் கீழே கிரீன் வரணும். இந்த மாதிரி 2 கிரீன் மேட்சிங் ஆகும்போது நமக்கு அந்த கேண்டில் அது தைரியமாக அந்த பொசிஷனில் எடுக்கலாம். அது நல்லா மேலே ஏறிட்டு அப்போ அதே மாதிரி கண்டினியூஷன் மார்க்கெட்டு போகும்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டா மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இதை பார்க்கும்போது மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த கேண்டிலுக்கு ஏறிட்டு அது இந்த பொசிஷனில் ஒரு டிப்பு வந்துட்டா இந்த பொசிஷனில் தான் ட்ரேட் எடுக்க முடியும். அப்படி ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ஆப்ஷன்ஸ் இப்போ 25,500 400 நம்ம எந்த ரேட்டு அந்த ரேட்டுக்கு 100 points பின்னாடி எடுக்கலாம். இது சிக்னல் வந்த டைமில் 25,300 தான். இப்போ 25,300 25,200 நமக்கு ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ഇവിടെ வியூவில் சிம்பிள்ஸ் போட்டுட்டு நிஃப்டி ஆப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த நிஃப்டி ஆப்ஷன் ஆட் பண்ணலாம். அதில் இப்போ இந்த சார்ட் ஓப்பன் பண்ணோம்னா ரைட் கிளிக் சார்ட் விண்டோ. அதே மாதிரி 5 minutes செட் பண்ணலாம். டெம்ப்ளேட் 8.1 ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன் பார்த்துட்டா எஸ்டர்டே கொடுத்த பை சிக்னல் தான் கண்டினியூஷன் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு இந்த மார்க்கெட் அப் டவுன்ஸ் பார்த்துட்டே ட்ரேட் எடுக்கலாம். இது இன்னைக்கு பார்க்கும்போது இந்த போர்ஷனுக்கு மார்க்கெட் மேலே ஏறிட்டு 269 மார்க்கெட் மேலே நல்லா ஏறிட்டு இப்படி கண்டினியூஷன் தான் போட்டிருக்காரு. அப்போ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டாலும் நல்லா 336 வரை போயிட்டு அதே மாதிரி 2-3 என்ட்ரிஸ் தைரியமாக உங்களுக்கு எடுக்கலாம். அதில் அந்த கீழே கிரீனில் பார்த்துட்டா கிரீனாக இருக்கும்போது உங்களுக்கு தைரியமாக வேணும்னா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இந்த லைன் மார்க்கெட் அப் டவுன்ஸ் தான் வரும். ஆனால் கீழே கிரீனாக இருந்தால் மார்க்கெட்டை தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் சிக்னல் எப்படி உங்களுக்கு லைவ்ல பார்க்கணும், அதாவது ட்ரேடு உங்களுக்கு லைவ்ல பார்க்கணும்னா சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு உங்களுக்கு லைவ்ல பார்க்கணும்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.